டியர்ஸ் வணக்கம். vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு. டைம் வந்து 10 ஆகுது. ஒரு கிளைண்ட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. அவங்க 4 நாளாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. 4 டேஸ்க்கு முன்னாடியே மீட் பண்ணி ஒரு ஷூட்டு எடுத்து கொடுத்துட்டு அது எடிட்டிங் காப்பி அவங்க தான் அனுப்பணும். ஆனால் நான் தான் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்காக நான் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் 1 hour கிட்ட வெயிட் பண்ண வச்சு நான் வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக பேசி அந்த வீடியோ ஷூட்டுக்கான அமௌண்ட் நான் வாங்கவே இல்லை. 3 நாளாக பேசி இன்னைக்கு மறுபடியும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்படியே வீடியோ எடுத்துருக்கான அமௌண்ட் மட்டுமா எனக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க மொத்தமாகவே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏமாத்துற மாதிரி தெரில. அவங்களே ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் யாரையும் நம்புறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. 10 o'clock வர சொன்னாங்க. ஆனால் 10 ஆயிடுச்சு. அவங்க வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு வந்து ஸ்ருதிநாதன் ஒரு சேனல் இருக்குன்றதே நான் வாழ்க்கையில் மறந்துட்டேன். இந்த 2026 ஆரம்பிச்சது யூடியூப் சேனலவே நான் மறந்துட்டேன். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதே வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. ஸ்ருதிகா வந்து உங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவாள். டெய்லி அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணிக்கிறேன், போடுவேன். என்ன சொல்ல வந்தேன்? 10ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்ககிட்ட பெருசாக அந்த ரெஸ்பான்ஸ் வரல. அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஸ்ருதிநாதன் சேனலுக்காக நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். சைட் பை சைட் இந்த விலாகும் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகும். ஆனால் முடியை ஏற்றி கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலாக இந்த பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிக்கல. அவ்வளோதான், எனக்கு டப்பா தீரப்போகுது. இப்போ போய் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மம்மி உனக்கு நீ டெஸ்ட்டு பண்ணுறதுக்கெலாம் என்ன செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். தீர்ந்ததுக்கப்புறம் வேறு மாய்ஸ்சரைசர் யாராவது நல்ல மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். நான் எது வாங்கினா செட் ஆக மாட்டேங்குது. ஹிமாலயா ட்ரை பண்ணிட்டேன், பான்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், நடுவில் வேறு ஏதோ ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. எனக்கு என்னமோ அந்த மாய்ஸ்சரைசர்லாம் போட்டக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப கருப்பான மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அது வரைக்கும் கூட நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் ரொம்ப கருப்பான மாதிரி இருக்குது. அதுவும் நான் ஒரு லிப் பாம்லாம் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிருந்தா ரொம்ப பிக்மெண்ட் ஆகுது. எனக்கு வந்து ப்ராடக்டே வந்து கரெக்டாக சூஸ் பண்ணவே தெரில. தப்பாக சூஸ் பண்ணி இருக்கிற மூஞ்சி கெடுக்கிறது தான் என் வேலையாகவே வச்சுருக்கேன். ஐயோ, ஒரு லிப்ஸ்டிக்லாம் ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. யூஸ் பண்ணி பாரு, லிப்ஸே பிக்மெண்ட் ஆகிடுச்சு. வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் லிப்ஸ்டிக் தூக்கி குப்பையில் தான் போட்டேன். எங்கள் மம்மி நீ லிப்ஸ்டிக் போடாமலே நல்லா தான் இருந்துச்சு, என்னைக்கு போட ஆரம்பிச்சு அன்றைக்கி தான் சிகரெட் குடிக்கிற மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இனிமேல் அதை தூக்கி போட்டுறேன். அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்டு ரொம்ப காஸ்ட்லியாக 560க்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். 560க்கு அதை பதிவு பண்ணிக்கிறேன். இருக்கிறதுலே எனக்கு காஸ்ட்லியான ப்ராடக்ட் அதுதான். 560க்கு வாங்கினேன். அதுவும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை, லாங் லாஸ்டிங்காக இல்லை. அதனால் எனக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகலை. ஆனால் அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்புகிறேன் நான். ஆனால் அதனால் வந்துட்டு பெருசாக லாங் லாஸ்டிங்காக இல்லை. அப்படியே போட்டுட்டு ஒரு தண்ணி குடித்தாலே போயிடுது, அப்படியே பயங்கரமாக போயிடுது. ஆனால் அது எதுக்கு நான் அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன்னு தெரில. அடுத்து வந்துட்டு லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். இது நல்லா இருக்குது. நான் சூஸ் பண்ணது இது ஒன்று தான் நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. இது ரொம்ப ஜெல் டைப்பாக இருக்குது. எனக்கு ஆயில் ஸ்கின். ஆனால் ஜெல் டைப்பாக இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா இருக்குது. ஒயிட் கேஸ்ட் இல்லாமல் இருக்குது. முன்னாடிலாம் ஒன்று யூஸ் பண்ண பயங்கரமாக ஒயிட் கேஸ்ட் ஆச்சு. இது நல்லா இருக்குது. எதுக்கு வீட்டில் இருக்கவங்க சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டால் அவங்க கூப்பிட்டா போயிடுவேன். கூப்பிடு அப்படின்னா வந்துட்டு ரிங் லைட் முன்னாடி தானே வீடியோ எடுக்க போகிறோம். அதனாலும் வந்துட்டு கருப்பாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இந்த லோட்டஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டனாகவும் என்னை காட்டுற மாதிரி ஒரு ஃபீல். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம நெக்குக்கும் சேர்த்து போடணும் இல்லையா? அது மட்டும் கருப்பாக நல்லா இல்லாமல் போயிடுது. பயங்கரமாக வேர்க்குது. இந்த வரேன். அடுத்து வந்துட்டு ப்ளம்மோட சீரம். இது வந்துட்டு என் சிஸ்டருக்காக வாங்கினேன். அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது நல்லாயிருக்கும். என் தங்கச்சிக்காக வாங்கினது தான். ஆனால் யூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தேன் செம்மையாக இருக்குது. அது அப்படியே ஒரு க்ளோ அப்படியே கொடுக்கும், நல்லாயிருக்கும். எப்பயுமே எல்லாத்துக்கும் 2 கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் சொன்னாங்க. அவங்க பேர் ஆக்சுவலாக எனக்கு மறந்து போச்சு. எப்பயோ பார்த்தது, சின்ன வயசில் பார்த்ததுக்கு. சின்ன வயசுனா ரொம்ப நல்லா, காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ அப்படி படிக்கும்போது பார்த்தது மறந்து போச்சு. லிப் பாம்
சாம்பரோடது. இது வந்து அந்த கடையில் அது ஒன்று தான் இருந்துச்சு. நிவ்யா தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், தீந்து போச்சு. அதனால் இது வாங்கினேன். கடைசியில் அது உடஞ்சி போச்சு. இப்படி உள்ள கையை விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எஸ்தட்டிக்காக என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் இப்படி பயங்கரமாக வேர் தூத்துதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். வீடியோ வாய்ஸ் நல்லா வரணுன்றக்காக ஃபேனு கீனு எல்லாத்தையும் அமர்த்திட்டு ஜன்னல் முதற்கொண்டு அடைச்சிட்டு கதவை அடைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்கேன். அப்போ எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு கேட்கவே தேவையில்ல. ஸோ இந்த கன்சீலர்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி ஷேடு தப்பாக போய் கடைசியில் அது ஃபேஸுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம போட போகிறதில்ல. அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் வருது. அப்போ உங்களுக்கு மீதி கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 hours later. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அவங்ககிட்ட கால் வந்துருச்சு. 10 o'clock சொல்லி 11:50க்கு கால் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நான் அவங்க லொக்கேஷனுக்கே வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து கிளம்பணும். ஒரு 15 minutes வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கிளம்பணும். எனக்கு இப்போயே பசிக்குது. எனக்கு பசிக்கும்ல, பாவம் இல்லையா? மணி இப்போயே 12 ஆயிடுச்சா. அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனால் இருந்தாலும் வேலை தான் முக்கியம். போயிட்டு வந்து சாப்பிடுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சு. லஞ்சு தான் சாப்பிடல. அதுக்கப்புறம் நான் ஒரு கோவா மட்டும் இங்கேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிருவேன். அதை மட்டும் தான் சாப்பிட்டேன். சாப்பிடவே இல்லை. எதுவுமே பசிக்குது, தலை வலிக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு தலை வலிக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம லக்கிக்கு சாப்பாடில் வச்சுட்டு கோயிலுக்கு போக போகிறோம். Day 2. என்னதான் ஒரு நல்ல பிராண்ட் சன்ஸ்கிரீன் வாங்கி போட்டால் கூட மூஞ்சி கருப்பாயிருது. எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமா? Bring me into golden sunlight. If I'm going